விவசாய நிலத்திற்கு செல்வதற்கு யூடிஆர் வழி இருந்தும் கம்பிவேலி போட்டு அடைத்து வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் கருமத்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் என்னை மிரட்டுகிறார், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் எஸ்பி அலுவலகத்தில் புகார். கோவை கருமத்தம்பட்டி அருகே உள்ள காடுவெட்டிப்பாளையம் பகுதிக்குட்பட்ட மூலக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவருக்கு அதே பகுதியில் சொந்தமாக 75 சென்ட் விவசாய நிலம் உள்ளது. இதில் அவர் குடும்பத்துடன் இருந்து விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரது நிலத்தை சுற்றியும் உள்ள காலி நிலங்களை பொன்னுச்சாமி, சாந்திநாதன், சரவணன், துரைசாமி, பாலசுப்ரமணியம் ஆகியோர் விலைக்கு வாங்கி அதனை வீட்டுமனை இடங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் ரமேஷிடம் அவரது நிலத்தையும் கேட்டுள்ளனர். ஆனால் ரமேஷ் அவரது நிலத்தை தர மறுத்துள்ளார். இந்த நிலையில் இவர்கள் 5 பேரும் சேர்ந்து ரமேஷின் தோட்டத்திற்கு செல்லும் யூடிஆர் வழித்தடத்தை கம்பிவேலி கொண்டு அடைத்துள்ளனர். இந்த நிலையில் இது பிரச்சனையாக உருவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அனைவரும் பேசியும் இவர்கள் 5 பேரும் அதற்கு சம்மதிக்கவில்லை. இந்த நிலையில் இது சம்பந்தமாக ரமேஷ் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தற்போது CSR மட்டும் போட்டுக் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் பொன்னுச்சாமி, சாந்திநாதன், சரவணன், துரைசாமி, பாலசுப்ரமணியன் ஆகிய 5 பேரும் சேர்ந்து ரமேஷ் மீது கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் கருமத்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் வடிவேல்குமார் FIR பதிவு செய்து வழக்காக பதிவு செய்துள்ளார். அதன் பேரில் ரமேஷை அழைத்து விசாரணை செய்துள்ளார். இந்த நிலையில் ரமேஷ் புரிய ஆவணங்களை கருமத்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் வடிவேல்குமாரிடம் காண்பித்து, இது முறையான வழித்தடம், யூடிஆர் வழித்தடம், எனவே எனது தோட்டத்திற்கு சென்று வருவதற்கு இந்த வழித்தடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார். இருந்தபோதும் கருமத்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக இவர் மீது FIR பதிவு செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரமேஷ்குமார் வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தையும் நாடி சிவில் வழக்காக பதிவு செய்துள்ளார். அந்த வழக்கு விசாரணையிலும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கருமத்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் வடிவேல்குமார் ரமேஷை அழைத்து உடனடியாக இதற்கு ஒப்புக்கொள்ளுமாறும் நிலத்தை விற்றுவிட்டு செல்லுமாறும் தொந்தரவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த ரமேஷ் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தன்னை மிரட்டிய பொன்னுச்சாமி, சாந்திநாதன், துரைசாமி, சரவணன், பாலசுப்ரமணியன் மற்றும் கருமத்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் வடிவேல்குமார் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்துள்ளார். என் பேர் ரமேஷுங்க. நான் சூலூர் தாலுக்கா மோலாலைவிளையம் கிராமத்திலேருந்து வரேங்க. எனக்கு மோலாலைவிளையம் கிராமத்தில் 72 சென்டும் என் மாமாவுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலமும் இருக்குதுங்க. எங்கள் நிலத்துக்கு சுற்றி இருக்கிற நிலத்தை